ஆமென், முக்கியம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு காரியத்துக்கானாலும் சரி. அல்லேலூயா. இதுக்கு முன்னால ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நான் ஆண்டவர் இந்த சபையில கூட சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, முதல்ல நம்ம ஆண்டவருக்கு ஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னால பல வாட்டியும் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு அவங்களுக்கு அல்லேலூயா இப்படி சொல்லியிருக்கிறேன். ஆமென், நீங்க எதற்கு ஸ்தானம் கொடுக்குறீங்களோ அந்த காரியம் உங்களை ஆட்கொள்ளும். ஸ்தோத்திரம். வேலைக்கு ஸ்தானம் கொடுத்தோமா அது உங்களை சாப்பிட்டுரும். அல்லேலூயா. பிள்ளைக்கு நீங்க ஸ்தானம் கொடுத்தீங்களா, பிள்ளைகள் உங்க கடைசி காலங்களை என்ன செய்யும் தெரியுமா? அல்லேலூயா, கூட இருக்காது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தானம் கொடுங்க. பிள்ளைகளானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, வருமானமானாலும் சரி, ஆமென், நம்முடைய டைம் ஆனாலும் சரி, எல்லாமே லைன்ல கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானதை அவர் அதுதான் விரும்புகிறார். நம்மள எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், எல்லாருக்கும் மேலாக அவரை நேசிக்கணும் அப்படின்னு, எல்லாருக்கும் மேலாக அவர்கள் அடைக்கலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. மற்ற எந்த காரியங்களை அவரை ஒழித்து எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம செய்தாலும் அதெல்லாம் நஷ்டம் இல்லை, வீணுல தான் போகும். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா.